இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல் பட்டன் ஒன்று விசிபிள் ஆகும். ஸோ அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வணக்கம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அமேசான் பேசிக் அப்படிங்கிற பிராண்டோட ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று பை பண்ணிருந்தேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்ட்டு மறுபடியும் பாக்ஸ்குள்ளேயே போட்டு பேக்கிங் பண்ணி நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹெட்ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இருந்த மாதிரியே நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ வாங்க இதனோட அன்பாக்சிங்கை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கவர்லேருந்து வெளியில் எடுக்கிறேன். நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜோடு சேர்த்து 400 rupees வருது. ஸோ ஓகே, இதை வந்து பார்சலை நம்ம வெளியில் எடுத்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பில் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம இது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது தவிர வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பபுள் ஷீட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெளியில் எடுப்போம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனோட பாக்ஸ். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இதான ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாக்ஸை பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 895 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா அது இதுன்னு சொல்லிட்டு இதனோட ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயே அமேசான் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட பிராண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நான் வந்து ஆர்டர் பண்ணது வந்து பிங்க் கலர். ஸோ பாக்ஸை விட்டு ஹெட்ஃபோனை வெளியில் எடுத்து உள்ளே எப்படி இருக்குது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பபுள் ஷீட் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவரை விட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஹெட்ஃபோன் மட்டும்தான் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் நார்மலான ஒரு குவாலிட்டி தான். பட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏர்பட்ஸ் சொல்லிட்டு ரெண்டு செட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகே, இதை வச்சுட்டு நம்ம ஹெட்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். இந்த ஹெட்ஃபோனோட இது வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா காதுக்குள்ளே அவ்வளோ அக்யூரேட்டாக ஃபிட் ஆகுது. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா இது வளைஞ்சிருக்கிறதுனால வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுமோ என்னமோன்னு நினச்சேன். பட் ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு ஃபிட்டிங்கை பொறுத்தவரை இந்த ஹெட்ஃபோனில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா போட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங்கில் போகும்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஓவராக இருக்கிறதுனால கலண்டு வந்துடும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. பட் ஆனால் இந்த ஹெட்ஃபோனில் அந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஆனால் கேபிளோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மீடியமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அதனோட லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேபிளோட லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் எவ்வளோ லென்த் இருக்குன்னு. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிளோட லென்த்து. ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம காலரில் ஃபிட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா கீழே லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த காதில் ஃபிட் பண்ணுமோ அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க.
மைக்கு இருக்குது, பட் ஆனால் எவுத்து இருக்குது என்னன்னு நான் கடைசி வரலும் கண்டுபிடிக்க முடியல. கால் பேசி பார்த்துட்டேன், கால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பட் ஆனால் மைக் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கெஸ் பண்ணவே முடியல. ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் இந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.